தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் சென்னை புறநகர் பகுதிகளில் பெருமளவு விற்பனையாகி வருவது அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த செந்நீர்குப்பம் பகுதியில் காலை 9 மணி முதல் 3 மணி வரை தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனையாகி வருகிறது. பெரும்பாலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களை குறிவைத்து நடைபெற்று வரும் லாட்டரி விற்பனையால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருகின்றன. மது விற்பனைக்கு ஈடாக நடந்து வரும் லாட்டரி விற்பனைக்கு காவல்துறை அதிகாரிகள் உடந்தையாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த லாட்டரி விற்பனையில் உள்ளூர் போலீசார், அரசியல் கட்சி பிரமுகர்கள் என அனைவருக்கும் கட்டிங் போவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் பூந்தமல்லி செந்நீர்குப்பத்தில் நடந்து வரும் லாட்டரி விற்பனை குறித்து பலமுறை சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்த நிலையில் களத்தில் இறங்கிய விசில் நியூஸ் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று களத்தை ஆய்வு செய்து லாட்டரி விற்பனையை வீடியோவாக பதிவு செய்தனர். லாட்டரி விற்பனையில் விசில் செய்திக்கு கிடைத்த அதிர்ச்சி தகவலை நீங்களும் பார்க்கலாம்.